ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வேண்டான்னு எடுத்து வச்ச பொருட்களை எப்படி ஒரு ஜீரோ காஸ்ட் ஆர்கனைஸாக மாற்றலாங்கிறதையும் பார்க்கலாம். கடையிலேருந்து வாங்குகிற நெய் அப்புறம் ஜாம்லாம் நமக்கு டப்பாவோடு தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த டப்பாலாம் ரீயூஸ் பண்ணலான்னு அப்படியே வச்சுருப்போம், யூஸும் பண்ண மாட்டோம். அதனால தான் வீட்டில் அடைசல் ஏற்படுறது. இப்போ பாருங்கள், இந்த ஜாம் இந்த டப்பாவில் தீர்ந்தாச்சு. இதை உள்ளுக்குள்ளே வைக்கணுமா இல்லை வெளியேற்றணுமாங்கிறத உடனே டிசைட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த டீக்ளட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தமாரி பிளாஸ்டிக் டப்பா வீட்டில் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் கொஞ்சம் விம் லிக்விடை விட்டு அதை இந்த டப்பாக்குள்ளே விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோன்னா இதில் கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வரும். ஸோ இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எங்களுக்கு நெய் கிடைக்கிறது. இவ்வளோ பாடுபட்டு நம்ம இந்த டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அனாவசியமாக வீட்டில் ஒரு இடத்த தான் அடைக்கிறது. ஸோ இதை எப்படி நம்ம இன்றைக்கி ஒரு ஜீரோ காஸ்ட் ஆர்கனைஸாக மாற்ற போகிறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹார்லிக்ஸ் லேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இந்தமாரி டப்பா மூடி, சில பேர் கவர், இந்த க்ரோசரிஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதோட கவர்லாம் கூட சேர்த்து வச்சுருப்போம். ஸோ ஒன்று ரெண்டு வச்சுட்டு தேவையில்லைன்னா அதெல்லாம் உடனே நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சாலே நமக்கு கிச்சனில் அடைசல் ஏற்படாது. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதேமாரி டப்பாலாம் எடுத்து வச்சுருக்கியே, எத்தனை நாளாக அப்படியே இருக்குது, யூஸும் பண்ணலன்னு. ஸோ அந்தமாரி கேள்வி கேட்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம டக்குன்னு தேவையில்லாத பொருட்களை அப்பப்போ நம்ம கழிச்சு கட்டிட்டோன்னா நமக்கு வீட்டில் அடைசலும் ஏற்படாது, வீட்டில் இருக்கவங்கள நம்மளை கொஸ்டினும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நான் சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது ஒரு ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசராக மாற்றலாங்கிறது தான் நான் இதில் மளிகை சாமான்லாம் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் எங்கே போனாலும் பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்தமாரி இருக்கவங்க இனிமேல் காசை கொடுத்து பிளாஸ்டிக் டப்பா வாங்கவே வாங்காதீங்க. இந்த நெய் டப்பாவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். புதுசாக நம்ம நெய் டப்பா வாங்குறச்சே ஃப்ரெஷ் ஸ்டாக்காக பார்த்து வாங்க. ஸோ எக்ஸ்பிரி டேட் மினிமம் நமக்கு 10 months இருக்கும். வாங்கினதுக்கப்புறமா 1 to 2 monthஸில் இந்த நெய் டப்பா தீர்ந்ததுக்கப்புறமா அந்த பழைய டப்பாவில் நம்ம க்ரோசரிஸ் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டப்பாவை எடுத்துகிட்டு இந்த டப்பாவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மறக்காமல் அந்த பழைய நெய் டப்பாவை தூக்கி போட்டுருங்க. அதேட்டு இந்தமாரி மூடியெலாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் 1-2 வச்சுட்டோன்னா இப்போ இதில் நான் டபுள் டேப்பை ஒட்டி ட்ரேயில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பாட்டில்லாம் வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் வச்சா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆர்கனைசரை நம்ம டைனிங் டேபிளில் வச்சோன்னா இதில் நட்ஸை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதையாட்டும் இந்த சர்ஃப் பவுட்ரு கொட்டுறதுக்கு தனியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்காமல் நான் ஹார்லிக்ஸ் டப்பாலே போட்டு வச்சாச்சு. ஸோ இதில் தான் எங்களுக்கு நெய் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த நெய் காலியானதுக்கப்புறமா இந்த டப்பாவை நம்ம தூக்கி போடாமல் அந்த பழைய டப்பாவை தூக்கி போட்டுட்டு இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி அடுக்கி வைக்கிறச்சே பாருங்கள், இது கடையிலேன்னு வாங்கின பிளாஸ்டிக் டப்பா மாதிரி தான் தெரிதே தவிர இது யார் ரீயூஸ் பண்ணுறான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட கேப் வேறு நமக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால. ஸோ எங்கள் வீட்டு ஹவுஸ் ஹெல்ப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டப்பாலாம் எனக்கு கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சேன் இந்த பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் டப்பாவை நான் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன் 3 monthsக்கு அப்புறம் இதை போட்டுருங்க, நான் திருப்பியும் புதுசாக வர நெய் டப்பாவை வாஷ் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. இந்தமாரி நம்ம ஸ்ரீகா பவுடர்லாம் நம்ம என்றைக்கெலாம் ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அன்றைக்கி இந்த பேக்கெட்டோடு எடுத்து நம்ம போட்டுட்டோன்னா அது உள்ளுக்குள்ளலாம் கட்டி கட்டியாகிடும். ஸோ இதுக்குன்னு ஒரு டப்பா வாங்காமல் அதுக்கும் நம்ம இந்த கண்டெய்னரே எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பணம் மிச்சமாகும். அப்படியே வீட்டுக்கு வரவங்க யாராவது என்ன நெய் டப்பாவை ரீயூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்கன்னா ஆமான்னு சந்தோஷமாக சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த ஹார்லிக்ஸ் டப்பாவில் சர்ஃப் பவுடரையும், ஸோ 100 டப்பாவில் நான் அந்த மீரா ஸ்ரீகா பவுடரையும் நான் போட்டு வச்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ காசு கொடுத்து அனாவசியமாக திருப்பியும் பிளாஸ்டிக் டப்பாவை கடையில் வாங்காதீங்க. இந்த நெய் டப்பாவோட மூடியை இப்படியும் ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெயோட தூக்கு, பாட்டில், அப்புறம் நெய்யெல்லாம் வச்சோன்னா நம்ம எண்ணெயெல்லாம் எடுத்தால் கூட அந்த எண்ணெய் சிந்துறது மூடியில் தான் விழும். ஸோ இதெல்லாம் எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பருக்கு நான் எடுத்து வச்சாச்சு. சில காமிக்காத சில ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த டப்பா எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட போகிறேன்னா. ஸோ இது வீட்டிலேருந்து நம்ம இந்த அடைசலில் எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 1 வருஷம் யூஸ் பண்ணாத சில டப்பாலாம் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம அகற்றிட்டோன்னா வீடுவில் நமக்கு கரப்பாம்பூச்சியும் வராது, வீடு பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இதுக்குன்னு தேவையில்லாமல் ஒரு டைமை ஒதுக்கி டீக்ளட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், see you friends. Thanks for watching.